வள்ளல்பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். முதுகலை ஆசிரியர் பணிக்கான தமிழ் தகுதி தேர்வு. நூல் அறிமுகம். தமிழ் விடு தூது. தூது இலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாகும். தூது இலக்கியத்திற்கு வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்னும் பெயர்கள் உண்டு. வடமொழியில் இவ்விலக்கியம் சந்தேசம் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது. ஒருவர் தன்னுடைய கருத்தை மற்றவருக்கு தெரிவிக்க அனுப்பப்படுவது தூது. தலைவன் ஒருவன் மேல் காதல் கொண்ட பெண் ஒருத்தி தலைவனிடம் தூது விடுக்கும் பான்மையில் பாடப்படுவது தூது இலக்கியம். தூது விடுவதற்கு அன்னம் முதலாக வண்டு இறுதியாக 10 பொருள்களை பாட்டியல் நூல்கள் வரையறுத்துள்ளன. தூது இலக்கியம் கலிவெண்பாவால் பாடப்படும். தூது நூல்களில் சிறப்பாக கருதப்படும் தமிழ் விடு தூது. மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுத்து பாடியதாகும். இந்நூல் 268 கண்ணிகளை கொண்டுள்ளது. கண்ணி என்றால் 2 அடி பாடல் என்பது பொருள். தமிழின் சிறப்புகள் பலவற்றையும் வெளிப்படுத்தும் இந்நூலை முதலில் பதிப்பித்தவர் உ.வே. சுவாமிநாத ஐயர். ஆண்டு 1930. தமிழ் விடு தூதை இயற்றிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தூது நூல்களில் முதலாவது கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் படைத்த நெஞ்சுவிடு தூதாகும். நன்றி, வணக்கம்.